வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மாயூர்நாதர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்தல புராணம் மற்றும் சிறப்பு மற்றும் பூஜையை பற்றி பார்க்கலாம். மாயூர்நாதர் கோயில் மாயூரத்தில் தாங்க நம்ம இப்போ இருக்கோம். இப்போ பார்த்துட்ருக்குது மாயூர்நாதர் கோயில். வழியிலேயே பூ வித்துட்டு இருந்தது. இந்த பூவை வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம ஸ்தல வரலாறை பற்றி பார்க்கலாம். அருமையான கோயிலுங்க. எல்லோரும் இந்த கோயிலுக்கு வரணுங்க ஒரு நாள். இதோட ஸ்தல வரலாறு என்ன என்றால், ஒரு காலத்தில் தட்சன் என்ற மகாராஜா யாகத்தை நடத்தினாராம். சிவபெருமானை மதிக்காமல் யாகத்தை நடத்தி கொண்டாராம். அப்பொழுது பார்வதி தேவி அழையாத விருந்தாளியாக அந்த தட்ச மகாராஜா தன்னுடைய தகப்பன் செய்து கொண்டிருக்கிற யாகத்திற்கு சென்றாராம். இதை கண்டு கடும் கோபம் அடைந்த சிவபெருமான் என்ன செய்தாராம்னா, பார்வதி தேவியை சபித்து விட்டாராம். அதாவது காவிரி கரையில் 30 நாள் தவம் இருந்து தன்னை அடையுமாறியும் அதற்கு சாப விமோச்சனமும் சொன்னாராம். அதனால் மயில் உருவமாக காவிரி கரையில் தென்கிழக்கில் தவம் கிடந்தாராம் பார்வதி தேவி. அப்பொழுது அவத்தை மெச்சிய சிவபெருமான் மயில் ஆண் மயிலாக ரூபத்தை கொண்டு பெண் மயிலான பார்வதியுடன் சேர்ந்து நடனம் ஆடினாராம். இருவரும் நடனம் ஆடிய காரணத்தால் மயில் ஆடிய துறை என்று மயிலாடுதுறை என்று பெயர் வந்தது. மேலும் ஆண்மயில் ரூபத்தை கொண்ட சிவபெருமான் பார்வதி தேவியான மயில் ரூபத்தில் இருக்கும் பார்வதிக்கு சாப விமோச்சனம் தந்தாராம். மேலும் ஒரு காலத்தில் முனிவர் ஒருவர் கங்கை நதியில் நீராட சென்றாராம். கங்கை நதியில் நீராட செல்லும் பொழுது 3 கன்னிகைகள் எதிரில் வந்தாங்களாம். 3 கன்னிகைகளும் ஒருத்தர் கங்கை, யமுனை, காவேரி என்று சொன்னார்களாம். அவர்கள் முனிவரிடம், எங்கள் மீது மக்கள் நீராடி கொண்டு பாவங்கள் அனைத்தும் எங்கள் மீது சுமத்தியிருக்கிறார்கள், எங்களுக்கு சுய உருவம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம். அப்பொழுது முனிவர் மாயூரத்தில் இருக்கும் காவிரி நதியில் நீராடி பாவ விமோச்சனம் பெறுங்கள் என்று ஆலோசனை கூறினாராம். அவ்வாறே அவர்கள் மூவரும் மாயூரத்தில் இருக்கும் காவிரி நதியில் நீராடி மூழ்கி அவர்கள் சாப விமோச்சனம் பெற்றார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது. அது ஒவ்வொரு வருடமும் கங்கை, யமுனை, காவேரி அனைத்தும் அங்கு மாயூரத்தில் காவிரியில் நீராடி தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்வார்களாம். மற்றும் தேவர்களும் முனிவர்களும் மற்றும் லக்ஷ்மி மற்றும் சப்த மாதர்கள் அனைவரும் அங்கு காவிரிக்கு துலா மாதத்தில் தன்னுடைய நீராடுவார்கள் என்று தலப்புராணம் கூறுகிறது. அதனால் மாயூரத்தில், அதாவது துலா மாதத்தில், ஐப்பசி மாதத்தில் நாமும் அந்த காவிரி நதியில் நீராடி நாம் மாயூர்நாதரையும் அபயாம்பிகையும் தரிசித்தால் அவர்களுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய பாவம் நீங்கும் மற்றும் பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதாவது சூரியனை கண்ட பனி போல் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும். அதாவது அந்த ஐப்பசி மாதத்தில் துலா நேரத்தில் நாம் காவிரி நதியில் நீராடினால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். ஐப்பசி மாதத்தில் கடைமுகம் என்ற கடைசி நாளில் நீராடினால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்போ நம்ம கோயில் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். அதாவது காவிரி ஆற்றில் 6 சிவஸ்தலங்கள் உள்ளது. இந்த 6 சிவஸ்தலங்களில் ஒன்று மயிலாடுதுறை ஆகும். இது காசிக்கு சமமாக ஸ்தலமானதாக விளங்கப்படுகிறது. திருவெண்காடு, திருவிடைமருதூர், திருவாஞ்சியம், திருசாய்க்காடு, திருவாஞ்சியம் மற்றும் திருவையாறு போன்றவை ஆகும். இதெல்லாம் காசிக்கு சமமான ஸ்தலமாகும். பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்ட இந்த ஊரில் மாயூர்நாதர் சுவாமியை பிரம்மதேவர் பூஜித்த ஸ்தலமாக கருதப்படுகிறது. மயிலுருவில் பார்வதி தேவி சிவபெருமானை பூஜை செய்த ஸ்தலமான 2 ஸ்தலங்கள், சிவஸ்தலங்கள் உள்ளது. ஒன்று மாயூர்நாதர் என்கின்ற மாயூரம், அடுத்தது திருமயிலை, தொண்டை நாட்டு திருமயிலை என்ற கோயிலாகும். தன்னை நாடி வந்த மயிலை காத்தவள், அதனால் இந்த அம்மனுக்கு பெயர் அபயாம்பிகை.
மற்றும் இந்த அபயாம்பிகை வலது கையில் கிளி இருக்கும். இத்தல இறைவன் சுயம்புவாக தோன்றியவர். இத்தலம் சோழர்களால் கட்டப்பட்டது. இங்குள்ள கோபுரம் 9 நிலைகளை கொண்டது. இந்த கோவிலில் பார்த்தோம்னா சுவாமி மாயூர்நாதருக்கு தனி சன்னதி இருக்கு. இவர் லிங்க வடிவில் இருக்கிறார். அருகே உள்ள மயில் ரூபத்தில் இருக்கும் உமாதேவி பார்வதி தேவி காட்சி அளிக்கிறார். மாயூர்நாதர கோயிலில் அந்த கோபுரத்தை பார்த்தோமே ஆனால் பலவிதமான சிற்பக்கலையுடன் நயத்துடன் அழகுடன் காட்சி அளிக்கிறது. மிகவும் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது. ஒவ்வொரு கோபுரத்தையும் பார்க்க பார்க்க நமக்கு அந்த காலத்து பழைய தொண்டை தொட்டு புராணங்கள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. மற்றும் அந்த கோபுர சிற்பக்கலை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கோவிலில் துர்க்கை அம்மன் பாதத்தில் மகிஷனும் மற்றும் இருபுறத்தில் அசுரர்கள் இருக்கிறார்கள். இந்த காட்சி மிகவும் அரிதான காட்சியாகும். இந்த கோயிலில் பார்த்தோம்னா சிவசண்டிகேஸ்வரர் மற்றும் பிரகாரத்தில் அஷ்டலக்ஷ்மியும் மேலே சட்டைநாதரும் மற்றும் சிவபெருமானை பூஜிக்கும் மகாவிஷ்ணுவும் இருக்கிறார். ஒரு காலத்தில் ஒரு தம்பதியர் இருந்தாராம். அவர்களுக்கு இறைவன் முக்தி கொடுத்தாராம். முக்தி கொடுத்த பிறகு அதாவது அம்பிகைக்கு எதிர் சன்னதியில் இவர்களுடைய சன்னதி இருக்குது. ஆனால் இறைவன் லிங்க வடிவத்தில் முக்தி இவர்களுக்கு கொடுத்து ஐக்கியமானதனால், லிங்கத்தின் மீது ஐக்கியமானதால் இவர்களுக்கு தனி சன்னதி உள்ளது. மற்றும் யார் உங்களை எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு உங்களையும் வழிபட்டு பின்னர் என்னை வழிபட்டால் அவர்களுக்கு பரிபூர்ணமான பலன் உண்டு என்று வரத்தையும் ஈசன் அவர்களுக்கு கொடுத்தாராம். மாயூர்நாதர் சன்னதிக்கு பக்கத்திலேயே முருகன் திருக்கோயில் உள்ளது. இப்போது இந்த முருகன் திருக்கோயில் திருப்புகழாக பாடிய அருணகிரிநாதர் பாடல் ஒன்று உள்ளது. ஐப்பசி மாதத்தில் பார்த்தோம்னா அந்த மாயூர்நாதர் சுவாமி என்ன செய்வார்னா காவிரி கரையில் எழுந்தருள்வார். முன்னாடி இந்த கோவில் மாயவரம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது மயிலாடுதுறை என்று அழைக்கப்படுகிறது. பாவங்களை போக்கும் வழி. அதாவது இந்த மாயூர்நாதர் கோயில் துலா கட்ட காவிரியில் நீராடி மாயூர்நாதரை வணங்கி, அதாவது மயில் வடிவில் இருக்கும் பார்வதி சிவபெருமானை வணங்கும் காட்சியையும் மாயூர்நாதரையும் நாம் ஒரு சேர தரிசித்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். மேலும் நந்தியின் கர்ப்பத்தையும் நீக்கிய சிவபெருமான் இடமாகும். மேலும் கங்கை காவேரி போன்ற நதிகள் இங்கு தன்னுடைய பாவங்களை நீக்கியதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. அதனால் இது மிகவும் புண்ணிய பூமியாக கருதப்படுகிறது. மாயூர்நாதரை நாம் தரிசித்தால் நம் வாழ்வில் புண்ணியம் சேரும் என்பது நம்பிக்கை. அதனால் எப்போலாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் மாயூரம் என்கின்ற மயிலாடுதுறைக்கு போய் மாயூர்நாதரை வணங்கி நாம் அனைவரும் அவருடைய அருளை பெறுவோம். நம் வாழ்க்கையில் புண்ணியத்தை சேர்ப்போம். மற்றும் பாவங்கள் நீக்கிய ஸ்தலமாக இது கருதப்படுகிறது. இதுக்கு புராண கதையும் உண்டு. நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதாவது மயில் ரூபத்தில் பார்வதி தேவி சிவபெருமானை வணங்கிய ஸ்தலமாகும். அதுவும் மயில் வடிவத்தில் சிவபெருமானும் மயிலாகிய பார்வதி தவத்தை ஏற்றுக்கொண்டு இருவரும் நடனமாடிய மயில் ஆடுதுறை என்கின்ற மாயூரம் என்கின்ற இந்த ஊரின் பெயராகும். மிகவும் சிறப்பு வாய்ந்த ஊராக கருதப்படுகிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாக கருதப்படுகிறது. மயிலாடுதுறைக்கு இந்த அபயாம்பிகை அம்மனையும் மாயூர்நாதரையும் நாம் தரிசித்து நம் வாழ்க்கையில் முக்தி பெறுவோம்.
ஆண்டுதோறும் இந்த கோவிலில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெறுகிறது. மிகவும் அருமையான கோவிலுங்க. இங்கே காவேரி நதி இருக்குது. காவேரியில் நம்ம குளத்தில் நீராடி நாம் இறைவனை வழிபடலாம். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நமக்கு ஒரு ஊக்கமாகவே அமையும். நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.